கொஞ்சமா இருக்கு. காய் சாப்பிடணும், முட்டை சாப்பிட வைப்போம், காய்கறி எல்லாமே சாப்பிட வைப்போம். ஆசிரியர்கள் வராங்களா? சாப்பாடு எந்த குறையும் இல்லையா? சரி, கமிட்டி வருதுன்னு உங்க தலைமை ஆசிரியர் ஆசிரியர் யாராவது சொன்னாங்களா? கலெக்டர் வராருன்னு. அப்ப எப்பயுமே இதே மாதிரி டிசிப்ளினோட நீட் அண்ட் கிளீனா இப்படிதான் இருக்குமா உங்க பள்ளி? சிஓடிஓ வந்திருக்காங்களா? எப்போ வந்தாங்க? நான் இப்ப நோட்ல பாப்பேன். இன்ஸ்பெக்ஷன் போறேன். 10ஆம் வகுப்புல கடந்த ஆண்டு 3% எவ்வளவு மாணவர்களுமா? மொத்தம் 58 பாஸ். அதிக மதிப்பெண் எவ்வளவுங்க? 489. பயிற்சி நல்லா படிங்க. மாடல் ஸ்கூல் எழுத்துதான் உங்க எழுத்து யார் எழுதுமே நம்ம அழகா இல்லையா? இது அழகா இருக்கு. சரி, எந்த குறையும் இல்லைங்களா? எந்த குறையும்? சரி, நல்லா படிங்க. வாழ்த்துக்கள். கொஞ்சம் ஓரமா சார். வணக்கம். இது என்ன மதிப்பெண்? இப்ப என்ன பாடம்? சொல்லிக்கிறாங்களா? சரி, உங்க பள்ளிக்கு நாங்க தமிழ்நாடு அரசு சார்பாக வந்திருக்கோம். அசம்பிளிக்கு நிறைய எம்எல்ஏ குழு வந்திருக்கோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்திருக்காரு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் சிஇஓ, டிஓ வந்திருக்காங்க, கல்வி அதிகாரிகள். பெண் பிள்ளைகள் படிக்கிற இந்த பள்ளி அரசு பள்ளி. உங்களுக்கு ஏதாச்சும் குறைகள் இருக்கா? ஃபேன்லாம் ஓடுதா? லைட் எரியுதா? உங்களுக்கு கழிவறை நீங்க பயன்படுத்துற கழிவறை சுத்தமா இருக்கா? சாப்பாடு உங்களுக்கு சத்துணவு போதுமான அளவுக்கு போடுறாங்களா? வேற காய்கறி முட்டை எல்லாம் கரெக்டா கொடுக்குறாங்களா? ஏதாச்சும் குறைகள் இருக்கா? அரசாங்கத்துக்கு சொல்லணும், இந்த குறைகளை எங்களுக்கு தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கா? சொல்லலாம். நாங்க ஒன்னும் உங்களை திட்ட மாட்டோம், அடிக்க மாட்டோம். உங்களை யாரும் தலைமை ஆசிரியர், டீச்சர்ஸ் யாரும் கண்டிக்க மாட்டாங்க. அவங்க மேல குற்றம் இல்ல. அரசாங்கத்தின் மீது குற்றம் இருக்கா? அதை தவிர நாங்க திருத்திக்கணும், அரசாங்கத்துக்கு சொல்லி செய்ய சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க இங்க வந்திருக்கோம். முதலமைச்சர் அவர்களால் அனுப்பப்பட்டு ஒரு சட்டமன்ற குழு, எல்லா கட்சி உறுப்பினர்களும் கொண்ட ஒரு குழு வந்திருக்கோம். உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கு, எங்க பள்ளிக்கு அதை பண்ணி கொடுத்தா நாங்கள் நல்லா படிப்போம், இன்னும் எங்களுக்கு வசதிகளை அரசாங்கம் செய்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கா? சொல்ல விரும்புறீங்களா? புக்ஸ் எல்லாம் கொடுத்துறாங்க, நோட் புக்ஸ், பள்ளிக்கான மேடை வேணும். சரியா சொல்றீங்க. கலை நிகழ்ச்சிகள், பேச்சு போட்டி. அந்த பேர் என்னமா? விபினா. வித்யா. பிரியங்கா யாரு? எழுத்து நல்லா அழகா இருக்குமா? இந்த மாதிரி எழுத்து நல்லா அழகா இருக்கு. யாரு இருப்பா? நல்லா அழகா இருக்கு. என்ன பண்ணிக்கலையாப்பா? மேடை கேட்டாங்க, மேடை கலெக்டர் சார் வந்திருக்காங்க, மேடை ஒரு பள்ளிக்கு உடனே கட்டி கொடுத்துருவோம். சரியா? காலேஜ் சர்டிபிகேட் கலெக்டர் சார், காலேஜ் சர்டிபிகேட் லேட் பண்றாங்களா? காலேஜ் சர்டிபிகேட் உடனே கலெக்டர் சொல்லி கொடுக்க சொல்றாங்க. சரிங்களா? இடம் இருக்கா? ஜாதி சர்டிபிகேட் அலைய விடுறாங்களா? சரி, கலெக்டர் சார் சொல்லி வேற நம்ம பூஜா. என்ன ஊரு? திருவண்ணாமலை. எல்லா உதவிகளும் செய்கிற இந்த ஆண்டு கல்விக்கு 46,000 கோடி ஒதுக்கினாங்க. உங்க கல்வி அமைச்சர் அவர் பணி செய்கிற அதான் சட்டமன்றம். அந்த சட்டமன்றத்துல வந்திருக்கிறோம். இது வந்து அடிப்படை பொது அறிவியல் தலைமை ஆசிரியர் எல்லா சட்டமன்றம். அவர் யாரு? யார் அவரு?
முதல்வர் மட்டும் தெரியும், சட்டமன்றம் தெரியல, நாடாளுமன்றம் தெரியல. பரவாயில்ல, தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் குறைகள் இருக்கா? இந்த பள்ளிக்கு குறைகள் இருக்கு, நீங்க பண்ணி கொடுத்தா நாங்க இன்னும் நல்லா படிப்போம். நாங்க அரசாங்கத்திலிருந்து ஒரு முதலமைச்சர் அனுப்பி நாங்க வந்திருக்கோம். தமிழ்நாடு அரசாங்கத்துடைய சட்டமன்றத்தில் இருக்கிற எல்லா கட்சி உறுப்பினர்களையும் கொண்ட தமிழ்நாடு அரசு உரிமை குழு, கவர்மெண்ட் அஷூரன்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கமிட்டில இருந்து வந்திருக்கிறோம். சத்துணவு போதுமான அளவுக்கு பசியான அளவுக்கு போடுறாங்களா? சரி. முட்டை கரெக்டா கொடுத்துறாங்களா? இந்த சத்துணவுல உங்களுக்கான காய்கறிகள்லாம் இருக்கா? நீங்க தூக்கி ஒதுக்கி வச்சு சாப்பிடுறீங்களாமா? காய்கறிலாம் சாப்பிடணும், இளம்பெண்கள் சத்தான உணவு சாப்பிடணும்ல. வேற என்ன உங்களுக்கு அடிப்படை தேவைகள் தேவை? இந்த பள்ளிக்கு என்ன வேணும்? இப்ப பக்கத்து மாநில பூஜா சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு நாடக மேடை மாதிரி ஒண்ணு வேணும், பேச்சு போட்டி ஆடிட்டோரியம் வேணும். இப்ப கலெக்டர் சொல்லி அதுக்கு நாங்க நிதி ஒதுக்கி அதை கட்டி கொடுக்க சொல்ல போறோம், கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ண போறோம். சயின்ஸ் லேப் இல்லையா? லேப் இல்ல. சிவா சார் எங்க ஏன் லேப் இல்ல இந்த ஸ்கூலுக்கு? அது பண்ணி கொடுங்க முடியுதா? கலெக்டர் சார் பிடபிள்யூடியா லோக்கல் படியா நகராட்சி கமிஷன் கூப்பிடுங்க, கமிஷன் வாங்க. இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஜெனரல் ஃபண்ட்ல இப்ப மீட்டிங்ல ஒரு லேபுக்கான ஒரு மேடை கேட்கறாங்க, அது பண்ணி கொடுங்க. அந்த சத்துணவு கொடுத்துட்டு பைப் பைன் அது பண்ணி கொடுங்க. எப்படின்னா அலைநிகழ்ச்சி மேடை ஆடிட்டோரியம் கமிட்டி வந்ததுக்கு இப்ப நாங்க அடுத்த 6 மாத காலத்துக்குள்ள திரும்பி கமிட்டி, இப்பதான் புது கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்கு, திரும்பவும் வருவோம். கலெக்டர் சார் திருப்பத்தூர்ல கமிட்டியை கண்டஸ்ட் பண்ணவங்க அவங்க தெரியும். அவங்க இப்போ திருவண்ணாமலைக்கு வந்திருக்காங்க. அவங்க காலத்தில் இந்த கலெக்டர் இந்த மாவட்டத்தில் நாங்கள் ஆய்வு வந்திருக்கோம். இந்த மாணவிகள் சொல்ற இந்த குறைகள் எல்லாம் உடனே நிவர்த்தி பண்ணணும். சரிங்களா? நல்லா படிங்க. அப்போ வந்து உங்களுக்கு உங்க பள்ளிக்கு இந்த கமிட்டி வந்ததால கேட் வைக்கணுமா? மேல ஏறாம இருக்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு எஸ்டிமேட் போடுங்க. மாணவிகள் மேல ஏறி கூடாது. பப்ளிக் வரும்லையா, நான் டெய்லி செக் பண்ணி தான் மேல ஏரியா வராங்க. கேட் க்ளோஸ்டா இருக்கு, ஆனா உள்ள ஆள் இருக்காங்க. தெரியுங்க சார் சொல்லிருக்காங்க. டிஸ்கஸ் பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணி ஸ்கூல்ல இமிடியேட்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் கேட் இந்த வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், மூணாவது மேடை, இந்த ஸ்கூல் வந்ததுக்கு இந்த அரசு பள்ளியில அருமையா வச்சிருக்காங்க. தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர் கமிட்டி ரிப்போர்ட் சேருங்க, ரிப்போர்ட் சேருங்க வாங்க. இந்த பள்ளிக்கு முழு பேருமா? அமராவதி முருகையன் நகராட்சி கேர்ள்ஸ் ஹைஸ்கூல் உயர்நிலைப்பள்ளி குழு மாவட்ட ஆட்சித்தலைவரோடு இன்று பார்வையிட்டது. முதலாவதாக சத்துணவு சரிவர போதுமான அளவுக்கு காய்கறிகளுடன் ஊட்டச்சத்து வழங்கப்படவில்லை என்ற பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று இந்த பள்ளிக்கு ஆய்வு செய்த போது அங்கு சில குறைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷாக இல்லை, இப்போதான் வாங்கி எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. சத்துணவு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய உத்தரவுக்கு இணங்க இங்க சத்துணவு கூடத்திற்கு ஒரு மாணவிக்கு எத்தனை கிராம் காய்கறிகள் போடப்பட வேண்டுமோ அதை முழுவதுமாக இந்த மாணவ செல்வங்கள் பயன்படுகின்ற வகையில் போட்டு சத்தான ருசியான உணவை சமைத்து இந்த மாணவ செல்வங்களுக்கு வழங்க வேண்டும் என்று குழு அறிவித்திருக்கிறது. மேலும் ஒவ்வொரு வகுப்பறையாக சென்று மாணவிகளிடம் தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் தேவைகள் ஏதாவது இருப்பின் கூறுங்கள் என்ற கோரிக்கையை மாணவிகளுக்கும் நாம் முன்வைத்தோம். அந்த அடிப்படையில் தங்கள் பள்ளிக்கு என்று ஒரு ஆடிட்டோரியமும் சத்துணவு கூடத்திற்கு தனி டேப் சொல்லக்கூடிய குடிநீர் வசதியும், அதுபோன்று வெளியிலிருந்து சமூக உறவுகள் பெண் பிள்ளைகள் படிக்கின்ற பள்ளிக்கு காம்பவுண்ட் சுவரை ஏறி பிடித்து உள்ளே வருகிற காரணத்தினால் பாதுகாப்பை கருதி உடனடியாக நகராட்சி ஆணையர் அவர்கள் மொட்டமாடிக்கு செல்கின்ற அந்த வழியை கூட்டுடன் கூடிய கேட் உடனடியாக அமைத்து தருவதற்கும் உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று இந்த குழு மேற்படி நகராட்சி ஆணையர் அவருக்கு உத்தரவிடுகிறது. மேற்படும் லேப் வசதியுடைய கட்டணம் இதர நிதியை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவருடைய மேற்பார்வையில் இந்த பணிகள் நடைபெற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் ஆணையருக்கும் குழு பரிந்துரை செய்கிறது. நாங்கள் 3 கட்டணம் கொண்ட இந்த பள்ளியை ஆய்வு செய்த போது 3 கட்டணத்தில் படிக்கின்ற இந்த அருமை மாணவி செல்வங்கள் குறிப்பாக மிக நேர்த்தியாக அழகாக சீருடை அணிந்து அற்புதமாக அவர்கள் இங்கு பயின்று வருவதை கண்டு உண்மையிலேயே அரசு பள்ளியில் ஒரு சிறப்பாக இந்த பள்ளியை இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர், திருவாள் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் டிஓசிஓ உள்ளிட்டவர்களுக்கு குழு தனது பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறது. கடந்த கல்வி ஆண்டில் 100% தேர்ச்சியை எட்டியிருக்கிறது.
திருவண்ணாமலை, கடலூர், கரூர், விழுப்புரம், தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற மிக பிற்படுத்தப்பட்ட மாவட்டங்களுடைய மாணவ செல்வங்கள், மாணவிகள் குறிப்பாக இது போன்ற அரசு பள்ளியில் 100 விழுக்காடு தேர்ச்சி என்பதும் பெரும்பாலும் 489 மதிப்பெண் முதல் மதிப்பெண் எடுக்கின்ற அளவுக்கு நம்முடைய அரசு துறை ஆசிரியர் பெருமக்களுடைய எஃபர்ட், குறிப்பாக ஆசிரியர்கள் இருக்கும் அந்த மாணவர் செல்வங்களுடைய பெற்றோர்களுடைய உழைப்பு, கடினமான உழைப்பு. இந்த அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு தலைமையின் கீழ் இந்த மாவட்டத்தில் மிகச்சிறப்பாக இங்கு பயிர்கின்ற மாணவ செல்வங்களுக்கு குழுவின் சார்பாக இந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அவருடைய அனைத்து கோரிக்கைகளையும் அரசு ஏற்றுக்கொள்கிறது. உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை அலுவலர் பெருமக்கள் இதை உடனடியாக செய்து தர வேண்டும் என்று குழு அரசுக்கு பரிந்துரை செய்கிறது. மாவட்ட நிர்வாகத்திற்கும் பரிந்துரை செய்கிறது. வாழ்த்துக்கள், நல்லா படிங்க. ஓகே, நன்றி. 3 மாதத்துக்கு ரிப்போர்ட். But the heating, இந்த வாசுக்கு எப்படி கூடாது பில்டிங் கார்பரேஷன் தானே அதுவும் பாதுகாப்பு எடுத்து சொல்லுங்க. தலைமையாசிரியர் எங்க? தலைமையாசிரியர் இன்னும் கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணி கொஞ்சம் வச்சுருக்கீங்க. என்சிசி இருக்கா? ஓகே. கமிஷனர் இப்படித்தான் இந்த வாரத்தில் மாஸ்க் எல்லாம் பண்ணி கல்வி மார்க் எடுக்கிறாங்க. என்னென்ன சின்ன சின்ன எங்களை முன்னாடி கீதா பண்ணிட்டு அவ்வளோதானா? சென்னையில் கொடுத்து சென்னை செலவில் நடவடிக்கை எடுக்கிறோம். கமிட்டி வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறதோ அதை செய்யணும். அதுக்கு பெரிய ஆதாரம் உங்களுக்கு நகராட்சி இல்லைன்னா எங்ககிட்ட சொல்லுங்கள். கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணுறோம். கலெக்டரோட டிஸ்கஸ் வாங்கிட்டு வாங்கி ஆமாம், அது உங்களுக்கு கம்மி இபிக்கு அந்த பாக்ஸை ரிமூவ் பண்ணுங்கள். அதேமாதிரி அந்த இது பைப் அந்த டேங்க்லாம் எத்தனை நாளைக்கு ஒரு மாதிரி சுத்தம் பண்ணி கொடுக்குறீங்க. ப்ளீச்சிங் பண்ணலாம் போடுறீங்களா? இல்லை